ஏய் எங்கடா உங்க முதலாளி? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ சார், நான் இன்ஜினியர் குமார் பேசுறேன் சார். நம்ம ஸ்டாஃபுங்க வந்து வண்டி ஏதோ ஒரு கும்பல் வழி மறிச்சு மிரட்டுறானுங்க சார். யார் அவங்க? உங்களுக்கு என்ன வேணுமா? இவனுக்கு யாரு? இவனுக்கு என்ன வேணும்னு ஒண்ணுமே புரியல சார். சீக்கிரமா புறப்பட்டு வாங்க சார். இப்ப எங்க இருக்கீங்க? நம்ம இடத்துல இருந்து 15வது கிலோமீட்டர்ல மடக்கிருக்காங்க சார். நான் உடனே வரேன். சரவணன். ஹாய் செந்தில். சரவணன், நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கா? ஒண்ணும் இல்ல. ஆமா, அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க? எப்போ லேண்ட் ஆனீங்க? இங்க எப்படி? ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில பார்த்தா தடி பசங்க ஆம்பளைங்களை விட்டுட்டு பொம்பளைங்களை தோத்துட்டு இருந்தாங்க. எப்படி விட்டுட்டு வருது? அதான் 4 காய்ச்சி காய்ச்சினேன். ஆமா, எப்படி நீங்க அப்படியே சூப்பரா ட்ரிம்மா இருக்கீங்க? செந்தில், நான் குண்டானா நல்லா இருக்காது, நீ இழைச்சா நல்லா இருக்காது. வெல்கம் டு இந்தியா. தேங்க் யூ. இவங்கெல்லாம் என் கம்பெனி ஸ்டாஃப். Hello. இவங்கள்ட்ட யாரோ தகராறு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து அவங்களை காப்பாத்திட்டீங்க. இவர் மட்டும் வராம இருந்திருந்தா வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். ஆமா, எங்க பாவனுடைய பியூட்டிஃபுல் வைஃப் கங்கா செந்தில்நாதன்? இதோ மேடம். ஹலோ. ஹலோ கங்கா, எங்க போனாங்க? இங்க தானே இருந்தாங்க.
பயந்தா போயிட்டேன். ஏன்பா போன வருஷம் நான் காதலிக்கிற பொண்ணு இவதான் சொல்லி அறிமுகப்படுத்தப்போ அவ்வளவு அமைதியா இருந்த கங்காவா இப்படி குடும்பத்திரமா மாறிட்டா. அவகிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குறும்புத்தனம் தான். Good, good. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க இதுல வாங்க, நான் அந்த கார்ல வரேன். சரி. மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன்டா டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல? நோ நோ நோ. ஷோ. ஹலோ, யாருப்பா நீ? என் மாப்பிள்ள வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட வானத்து வழியா வருவாரு பார்த்தா மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்காரு. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா. நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வர போறேன் அவன். உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா. என்ன லுக்கு போறா வெளிய. என்ன மாப்பிள்ளைய காணா? காணுமா? என் பொண்டாட்டியும் காணா. மன்னிச்சுங்க, எனக்கு வந்து இந்த பட்டாசுனா ரொம்ப பயம். எனக்கும் தான். எங்க வே? உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தை கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்பிள்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு? விட்டா 4 பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. பாய். ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். ஓவரா வர்ணிக்கிறான். மாப்பிள்ள, ஐயோ. ஷோ, அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும். போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க. ஏய், என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வளராதடா. உளறனா? தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க வரும்போது இந்த வேட்டியாப்புற அரண்மனை எங்க இருக்குன்னு யாரையோ கேட்ட, எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாப்புற அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லைன்னா இல்லனா ஹாய் இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். போமா, போடி உள்ள போகல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள்ள? வாங்க, உள்ள போலாம். உள்ள வரமாட்டேன் மாப்பிள்ள. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாவா? கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற, உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர ஆமா, மாட்டேன். இங்க இருந்தா தனியா ஒரு வீடு சொல்ல மாட்டேன். சொல்லணா. தோட்டக்கார கிழவன இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள, நீ வேணா பட்டவா மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போறேன் மாப்பிள்ள. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை ஓ, நடக்குது. அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது.
பட்ட பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள. யாரும் எல்லாம் செத்து கிடக்குமா? எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அடே கோபாலு என்னை கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டான் ஐயா. உலகாரம் கோபாலு என்ன இது? காலங்காத்தால சரிகமான்னு கத்திக்கிட்டு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? உன்கிட்ட படா பெஜாரா போச்சே. ராத்திரி ஆச்சுன்னா காலை சலங்கி கட்டிக்கிட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பயம் மூட்டிட்டு தூங்க விடாம செய்யற. காலங்காத்தால சரிகமான்னு காக்கா மாதிரி கத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஆளுங்களை எழுப்பி விடுற. ஓஹோ சரியில்லைமானே. நம்ம ரெஸ்ட்டுக்குன்னு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம செய்யறீங்களே. டேய் என்னங்கடா சரிகமோ சங்கீதம் கத்துக்கிட்டு டிவில நல்ல படம் இருக்கு, போய் பாருங்க. போங்க போங்க. அது இத பாரு துர்கா. ஓகே, இனிமே நீ பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா ஏதாவது கோயிலையோ குளத்திலயோ மடத்திலயோ ஆத்தங்கரையோ போய் சொல்லி கொடு. இங்க வேண்டாம். ஓகே? அடேங்க அப்பா, பல கோடி ரூபாய் போட்டு என் ஃப்ரெண்ட் வாங்கியிருக்காங்க இந்த பேலஸ். உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற பிளேஸா? நோ 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 நோ. நாளைக்கே லொகேஷன் சேஞ்ச். மறுபடியும் இந்த சத்தம் இங்க கேட்டது உன்னையும் உன் தாத்தாவையும் இந்த இடத்துல இருந்தே பேக்கப் பண்ண சொல்லிடுற. இது பாருங்க, நீங்க என்ன தடுத்தாலும் சரி என்னோட பாட்டு கிளாஸ் இங்க தான் நடக்கும். நாளையில இருந்து இன்னும் சத்தமா நடத்துவேன். ஓகே, இந்த வீட்டை விட்டு போகணும் நீங்களே முடிவு பண்ண பிறகு நான் என்ன செய்யறது? என்னோட இசையை விட்டுட்டு தான் நான் இந்த வீட்ல இருக்கணும்னா எனக்கு இந்த வீடே தேவையில்லை. தம்பி, அவ தாய் தப்பு இல்லாத பொண்ணு. கொஞ்சம் கோவக்காரியை தவிர மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டா. இந்த பாருங்க தம்பி, நீங்க ஊருக்கு போற வரைக்கும் அவ இங்க பாட்டு கிளாஸ் நடத்தாம நான் பாத்துக்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தேங்க்யூ. வேண்டாமா, நீ இந்த காலத்து பொண்ணா இருக்கலாம். மேல போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசைப்படலாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் நல்லது. வந்துருமா.
யார் அது? நீயா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் இப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். லவ்ஸா? யாரையாவது லவ் பண்றியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ யாரையோ லவ் பண்றேன்னு. அன்னைக்கு உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ளை வந்திருக்கா, வந்து பாருமான்னு உங்க அப்பா சொன்னப்போ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா வந்து நின்னையே அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல யாரும் இருக்காங்கன்னு. சொல்லு, யார் அது? விஸ்வநாத், டான்ஸ் ப்ரொஃபஸர். அதோ அந்த வீட்ல தான் இருக்காரு. ஓ, அந்த வீடா? குட் செலக்ஷன். உங்களுக்கு அவர் தெரியுமா? எஸ், அவரையும் தெரியும். அவரை அந்த வீட்டுல குடி வச்சது நீதாங்கிறதும் எனக்கு தெரியும். உன் லவ்வை நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்? அப்பாவை வந்து பேச சொன்னாரு. சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்கு. பயந்த லவ் எப்படி சக்சஸ் ஆகுது? ஆமா, அப்பா பேர் என்ன? கந்தசாமி. கந்தசுவாமி, 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 உங்க பொண்ணு இங்க லவ் பண்ணது உங்களுக்கு தூக்கம் தேவையா? மிஸ்ஸே, கம் மிஸ்ஸே. ஐயோ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா காத்து. காத்தா? ஆஹா, ஆஹா. இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? சம்பந்தம். சம்மதமா? சரி, ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? லவ். டேய், முதல்ல இந்த டாக்டரை வீட்டு விட்டு துரத்துற வழியை பார்க்கணும். சரிதானே? இதை நான் வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ தான் லேட்டு. அப்பாடா, அவன் பொண்ணு மேலதான் குறியா இருக்கான், நம்ம பொண்டாட்டி தப்பிச்சான். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலை. இப்படி சூடு 1001வது கவலை. எவ்வளவு லாங்கில் இருந்தாலும் கரெக்டா. என்ன தாத்தா இது? 7 மணிக்கே வர வேண்டிய பசங்க மணி 9 ஆச்சு, இன்னும் யாரையும் காணும். அவங்க வரமாட்டாங்கம்மா. ஏன் தாத்தா? இது பொம்மி வந்துட்டா. என்னம்மா, மத்தவங்களா எங்க? நேத்து உங்களை நல்லா திட்டினாரு ஒரு அங்கிள். அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்து பாட்டெல்லாம் வேண்டாம் வேஸ்ட், எல்லாரும் நல்ல சினிமாவா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் ஊருக்கு போற வரைக்கும் பாட்டு கிளாஸ் நடத்தாம இருக்கிறதாமா நல்லது. துர்கா, இது பாருங்க, பசங்களுக்கு நான் கத்து கொடுக்கிற பாட்டு உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள பாட்டு கிளாஸ்க்கு வர விடாம பண்ணிட்டீங்கல்ல. உங்களால காசை கொடுத்து அவங்கள படத்துக்கு தான் அனுப்ப முடியும், ஆனா அதே காசை வச்சு உங்களால இசையை வாங்க முடியுமா? வாங்கிட்டேனே. ஏன் ஹார்மோனி பெட்டி? இங்க இருக்கிற எல்லா வாத்தியங்களும் நானே பணம் கொடுத்து வாங்கினது, எக்ஸெப்ட் திஸ் டப்பா. இந்த ஜுஜ்பி ஹார்மோனியத்தை உங்க தாத்தா சும்மா ஓசிலே கொடுத்துட்டாரு. சங்கீதங்கிறது சரஸ்வதி, அது பிறவிலேயே ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். அதனோட அருமை உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெரியாது. உங்களை இத பாரு தர்கா. துர்கா. ஓ துர்கா, சாபம் இப்போ கொடுத்துறாதேம்மா, படிச்சிட போகுது. இந்த டப்பாவுக்காக எவ்வளவு பெரிய டயலாகா? வேண்டாமா, இந்த பொட்டியை நீயே தூக்கிட்டு போ. இதையா நீங்க தொட்ட இந்த ஹார்மோனியத்தை நான் தொடவே மாட்டேன். துர்கா, இப்படி வா, உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்னங்க? இந்த நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடாத, கங்கான்னு கூப்பிடு, அதான் எனக்கு பிடிக்கும். சரி கங்கா, என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட பழைய புக்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் பின்பக்கம் இருக்கிற மாடியில ஏதாவது ஒரு ரூம்ல வைக்கணும். என் கூட வரியா? ஐயோ, எங்க தாத்தாவே அந்த பக்கம் போனதில்ல, என்னையும் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கதான் அந்த சந்திரமுகி ரூம் இருக்கான். தாத்தா பாட்டிங்களுக்கு தான் அந்த பயம் எல்லாம், நமக்கு என்ன? நான் கூட இருக்கேன்ல, வா போலாம். சரி, நீ வரலன்னா என்ன, நான் போறேன். இரு, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பிரியாவுக்காக விஸ்வநாதனை மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்ல. அப்படின்னா நானும் வரேன்.
அழகுக்காகவோ அந்தஸ்தை பார்த்தோ உங்க மகளை நான் காதலிக்கல. சின்ன வயசுலேயே பெத்தவங்களே இழந்து தனியா வளர்ந்தனா இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்டுதான் உங்க மகளோட காதலை ஏத்துக்கிட்டேன். நியாயமான ஆசைதானக்கா. மாப்பிள்ளைய எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏய் உனக்கும். டேய், மாப்பிள்ளைய தானே பார்த்திருக்கோம், மத்ததுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்க வேண்டாமா? ஐயோ அக்கா, இன்னைக்கே நல்ல நாள் தான். இப்பவே நிச்சயம் பண்ணிடலாம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது, கோட்டையில பிரம்மாண்டமா நடத்தணும். எப்படியோக்கா, இதுக்கு நீ சம்மதிச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர்ற மாசம் 16ஆம் தேதி நல்ல நாள். நிச்சயதார்த்தத்தை உன் இஷ்டப்படி நடத்துறேன் பார். இதுதான் அந்த ரூம்னு நினைக்கிறேன். என்னது இவ்வளவு தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூஜை எல்லாம் பண்ணி சந்திரமுகி ஆவிய இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீ நம்புறியா? பின்ன இந்த ரூமுக்குள்ள விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்குள்ள போய் யாரும் அதெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த கதையெல்லாம் கட்டுறாங்க. எனக்கு மட்டும் இந்த ரூமோட சாவி கிடைச்சா இப்பவே உனக்கு இதை திறந்து காட்டுவேன். இந்த ரூமுக்கு சாவியே கிடையாது, தொலைஞ்சு போச்சு. ஆனா இந்த சாவியோட அச்சு மட்டும் பழைய கொல்ல ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு என் தாத்தா ஒரு முறை சொல்லியிருக்காரு. இந்த சாவிய நம்ம உடனே இந்த கொல்லனை செய்ய சொல்லலாம். நீ தானே இந்த வீட்டு முதலாளி, நீயே சொல்லு. நான் வேணும்னா அங்கேயே இருந்து இந்த சாவி செஞ்சு முடிச்சதும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்பவே சொல்றேன். கங்கா, 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 என்ன? இந்த சந்திரமுகி ரூமோட சாவி.
ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டான். சாவி செஞ்சு கொடுத்த அவனுக்கு இந்த கதைன்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எனக்கு எனக்கு பயமா இருக்கு. நேத்து நான் அவன் கிட்ட சாவி செய்ய சொல்லும் போதே அவன் நல்லா குடிச்சிருந்தான். 24 மணி நேரமும் குடிக்கிறவன் சாவி செஞ்சாலும் சாவான், சாவி செய்யலனாலும் சாவான். நம்ம நேரம் அவன் சாவி செஞ்சதும் செத்துட்டான். இதெல்லாம் வீணா மனசுல போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு.